காட்டப்பட்டுள்ள உருவில் ஏ என்பது மின்சூழ் குமிழும். எங்கே இருக்குது? ஏ என்றது ஒரு குமிழ், மின்சூழ் குமிழும். பி சி என்பன ஒளியை காலும் இருவாய்களும், எல்இடி என்று சொல்கிறது, லைட் எமிட்டிங் டயோட்ஸ். அந்த எல்இடியும் ஆகும். இது பி என்றது ஒரு எல்இடி, சி என்றது ஒரு எல்இடி. எல்இடி இருவாய்களும் ஆகும். எல்இடியே எல்இடி என்றான்னு சொல்லணுமே தவிர நீங்கள் எல்இடி பல்ப் சில ஆக்கள் சொல்கிறது அப்படி சொல்லக்கூடாது. லைட் எமிட்டிங் டயோட் அது, ரைட். வலிமையான காந்தம் ஒன்று சுருளொன்றுக்குறாக ஒரு உயர் வீதத்தில் மேலும் கீழும் அசைக்கப்படுது. இந்த காந்தத்தை மேலேயும் கீழையும் அசைக்கக்கூட இந்த இருக்கிற கோயிலில் ஒரு மின் இயக்க விசை ஒன்று தூண்டப்படும். தொடர்ச்சி அசைக்கப்பட்டு உச்ச வீதம் 4 வோல்ட் எனும் ஆடலோட்ட வோல்ட்டிலவே பிறப்பிக்கும். மேலே ஒரு இதில் மின் இயக்க விசை ஒன்று தூண்டப்படுது. 4 வோல்டேஜ் என்ற ஒரு உச்ச மின் அழுத்த விசையாக ஒரு மின் இயக்க விசை ஒன்று தூண்டப்படுது. இதில் கோயிலில் தூண்டப்படக்குள்ள அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தத்தில் சவுத் போல் தான் இருக்குது. சரி, எங்களுக்கு தெரியும். இதில் தூண்டப்படுறது ஒரு ஆடலோட்டம். என்ன வரிச்சுருளுக்குள்ளே காந்த மசைக்குள்ளே வர்றது ஆடலோட்டம் தான். சரி, அந்த ஆடலோட்டம் தூண்டப்படக்குள்ள ஆடலோட்டம் வந்து 2 திசையில் இருக்கும். ஒன்று நேர் அரையலை திசையில் இருக்கலாம், மறை அரையலை திசையில் இருக்கலாம். எப்படித்தான் இருந்தாலும் ஒன்று கரண்ட் இந்த திசையில் ஓடும், அப்படி இல்லைன்றால் மற்ற திசையில் ஓடுமாறு. எப்படித்தான் ஓடினாலும் ஒரு மின்குமிழன்றது 2 பக்கம் போகிற கரண்ட்டுக்கும் அது ஒளிரும். அப்போ ஏன்றது கட்டாயம் ஒளிரும். விளங்க சொல்கிறது. ஏன்றது ஒரு மின்குமிழ் இல்லை. அந்த மின்குமிழுக்கு எந்த திசையில் கரண்ட் வந்தாலும் அது பிரச்சனை ஒளிரும். அப்போ ஒளிரும். சரியா? காந்தத்தை நீங்கள் கீழ் நோக்கி அசைச்சிங்கன்றால் மின்னோட்டம் ஒரு மாதிரி, மேல் நோக்கி அசைக்கக்குள்ள மின்னோட்டம் ஒரு மாதிரியும் இருக்கு. நாங்கள் சொல்லுவோம் கீழ் நோக்கி அசைக்கக்குள்ள வர மின்னோட்டம், மேல் நோக்கி அசைக்கக்குள்ள வர மின்னோட்டம் எதிர திசையிலான்னு சுவராக இருக்க போகுது. ரைட். அந்த 2 திசையில் மின்னோட்டம் வந்தாலும் ஏன்றது ஒளிரும். அவையே கட்டாயம் ஒளிரும். ஏன்றது கட்டாயம் ஒளிரும். ஒளிரும் மட்டும் வரும். சரி, உச்ச அழுத்தம் ஒன்று தூண்டப்படுது 4 வோல்ட் ஆடலோட்ட வோல்ட்டோட பிறப்பிக்கும் என்றால் வேறு எது தூண்டப்படும், வேறு ஒளிரும் மட்டும் ட்ரிக்ஸ். ரைட். இப்போ ஒளிர்ற சந்தர்ப்பத்தில் அந்த முன்மோக்கடலில் பார்ப்போம். சரி, இந்த டைமில் கரண்ட் இப்படி வருது, இதுக்குள்ளால் கரண்ட் போகும். அதே மாதிரி இதால் வர கரண்ட் இதுக்குள்ளால் போகும். இதுவும் முன்மோக்கடல், பியும் முன்மோக்கடலில் இருக்க போகுது. பி என்றது முன்மோக்கடலில் இருக்குது. பி என்றவர் முன்மோக்கடலில் இருந்தார் என்றால் அந்த டைமில் இதால் வர கரண்ட் என்ன செய்யும், இதுக்குள்ளால் போகாது, இந்த டயட்டுக்குள்ளால் போய் இதால் போய் இந்த இருக்கிற வழியால் போய் இதால் போகுமா? போகாது. சி என்றது பின்மோக்கடலில் இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? ஏயும் பியும் ஒளிர்ற சந்தர்ப்பத்தில் சி ஒளிராஸ், ஏபி என்ற ஒளிரும் சி ஒளிராதுன்றது வரும். 2வது விட தான் இதுக்கு பொருத்தமானபடியாக. சரி, ஏனென்றால் இது ஒரு இருவாய். என்னது? பாலச்சீராக்கி என்று சொல்கிறது. 4 இருவாய்களை போட்டு பாலச்சீராக்கம் செய்யுங்க. பாலச்சீராக்கம் செய்யக்குள்ளே இந்த இருக்கிற சி என்றதுக்குள்ளால ஒரு திசையிலான் கரண்ட் போகும். அது ஆடலோட்டம் என்றது நேர் அரையலை பக்கம் தூண்டுப்பட்டாலும் சரி, மறை அரையலை பக்கம் தூண்டுப்பட்டாலும் சரி, மற்றமாக கரண்ட் வருது வைங்களேன். இப்படி அந்த டைமில் இந்த டயட்டுக்குள்ளால் போய் இதுக்குள்ளால் போய் இதே திசையில் போக வலிக்கக்குள்ளே பின்மோக்கடல் விடாது. அப்போ இந்த சி என்றது ஒளிராது, ஏயும் பியும் ஒளிரும். அப்போ 2வது விட இதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஓகே.